இன்னும் சில நிமிடங்களில் இந்த சிறப்பு மிக்க ரயில் பாலத்தை பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார். விஸ்வநாதன், பிரதமர் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த பாம்பன் சாலை அந்த இடத்திற்கு வந்துட்டாரா? விவரங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாக இலங்கையிலிருந்து ஆகாய மார்க்கமாக மண்டப முகாம் உள்ள அவைக்கோட்டை நீர்பிடித்திற்கு வந்திருக்கிறார். அங்கு வந்திறங்கிய அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து தூங்கல் கொடுத்து அளித்தனர். அதையடுத்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக வரக்கூடிய பாரத பிரதமருக்கு சாலை இருபுறங்களில் உள்ள மக்கள் வந்து ஆரவாரம் செய்து அவருக்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடைக்கு வந்து வர உள்ளார். அந்த மேடை நின்றபடியே வந்து பாம்பன் செந்தூர் தூக்கு பாலத்தை திறந்து வைத்து அது பின்னர் ராமேஸ்வரம் மக்களுக்கு ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இதையடுத்து செந்தூர் தூக்கு பாலம் வந்து தூக்கப்பட்டு பின்னர் அதன் வழியாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல் வந்து அதனுடைய கடந்து செல்ல உள்ளது. இதனையடுத்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் பாரத பிரதமர் ராமேஸ்வரம் ராமசாமி அருள்மிகு ராமசாமி திருக்கோயிலுக்கு சென்று சாமி மற்றும் அம்பாளை தரிசனம் பெற்று அங்கு வந்து மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லும் பாரத பிரதமர் பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்ள உள்ளார். இதனையடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் சுமார் ஒரு 4000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளார்கள். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே சரியாக ஒரு 11 மணி அளவில் குச்சிப்புலி என்ற பகுதியில் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனமே ஆங்காங்கே பாரத பிரதமர் வரி விட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாரத பிரதமர் சென்ற வாகனங்களை சுமார் ஒரு 3 மணிக்கு மேலே தான் அனைத்து வாகனங்களுக்கு அனுமதிக்கப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி வந்து ஒரு 4 நாட்களாக ராமேஸ்வரம் பகுதியில் வந்து முகாமிட்டு தீவிர சோதனை ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது தற்போது வந்து அனைத்து பாம்பன் பாலத்தை வந்து முகாமிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் வந்து பாம்பன் பாலத்துக்கு பாரத பிரதமர் அதனை அடுத்து செந்தூர் தூக்கு பாலத்தை திறக்கப்பட உள்ளது. ஓகே, இந்த புதிய ரயிலும் இன்னைக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய ரயிலுடைய சிறப்பு என்ன? இது வாரத்தில் எத்தனை நாட்கள் இயக்கப்படும்? இந்த விவரங்களையும் சொல்லுங்க. அதாவது ராமன் தூக்கு பாலத்தை திறந்து வைக்கப்பட்டாலும் பின்னர் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து தாமரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு ரயில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளார். அந்த சிறப்பு ரயில் வந்து அதாவது இன்று ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் அங்கிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த ரயில் சேவை மூலமாக ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர் மற்றும் யாத்திரைகள் வராங்க. இந்த வரக்கூடிய யாத்திரையில இருந்தா ஒரு குடும்பத்திற்கு குறைந்து 20,000 முதல் 30,000 வரை செலவு பேருந்து வரும் பட்சத்துல தற்போது ரயில் சேவை தொடங்கிய பின்னர் வந்து பாத்தீங்கன்னா அந்த செலவுகளை குறையும். ராமேஸ்வரத்தை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மக்கள் யாத்திரை கூடிய வரி அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். தொடர்ந்து செய்தியாளர் சோனிமுத்தன் இணைந்திருக்கிறார். சோனிமுத்தன், என்னென்ன மற்ற திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகு நேரடியாக கோவிலுக்கு செல்கிறார். கோவிலில் சென்று தரிசனத்தை முடித்த பிறகு அந்த புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த மேடையில சுமார் 10,000 மேற்பட்டோர் முன்னிலையில பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல திட்டங்களை அர்ப்பணிக்க உள்ளார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக பணிகள் முடிந்து நிறைவடைந்து இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அர்ப்பணிக்க இருக்கிறார். மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். குறிப்பாக 8,300 கோடி அளவிலான ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டங்களை வந்து அர்ப்பணிக்கவும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். அந்த மேடையில் வந்து இது போன்ற தமிழகத்துல மத்திய அரசு சார்பிலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் அர்ப்பணிப்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனத்தை முடித்த பிறகு இந்த மேடையில் வந்து அர்ப்பணிக்க உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.